Welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. Question dated 31/1/2024 shift number 1. Previous video 30/1/2024 shift number 1 ஒரு question solve பண்ணியிருந்தோம். Shift number 2ல எனக்கு ஒரு 10லேருந்து 12 question குள்ள தான் கிடச்சிச்சு. என்டையர் கொஸ்டின்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு ஏதுவான ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால டெம்பரரியாக 30/1/2024 ஷிஃப்ட் நம்பர் 2 மட்டும் தள்ளி வைக்கிறோம். நமக்கு கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக கிடச்சி நம்மளால நோட்ஸ் எவ்வளோ தூரம் கம்பைல் பண்ண முடியுமோ பண்ணதுக்கப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீதி இருக்கக்கூடியது என்னால் எவ்வளோ வேகமாக அப்லோட் பண்ண முடியுமோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதன்படி 30/1/2024 ஷிஃப்ட் நம்பர் 2 இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணலை. மேபி இன் த ஃபியூச்சர் வி வில் அப்லோட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஆஃப்டர் அவர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஏன்னா நம்மளோட கிராஷ் கோர்ஸ் மார்ச் அண்ட் ஏப்ரல் 2024 நடக்க போகிற கிராஷ் கோர்ஸ்க்கான கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். Find the energy released in kilowatt hour if 4 gram of mass converted into energy given that the speed of light is 3 × 10⁸. The kilowatt hour ஏன்னா எனர்ஜியோட யூனிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் இஸ் நத்திங் பட் ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இங்கே கிலோவாட் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லும்போது கிலோ அப்படிங்கிறது 10⁻³ வாட் ஹவர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டு இந்த ஹவருங்கிறது 3600 செகண்ட் அப்படிங்கிறது இதோட கன்வர்ஷன். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை ஸ்டெப் டவுன் பண்ணணும். ஸோ 4 கிராம், ஒரு கிராமுங்கிறது 10⁻³ kg அல்லவா. அதன்படி எம்மோட வேல்யூக்கு 4 × 10⁻³ சியோட வேல்யூவில் 3 × 10⁸ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். நோ ப்ராப்ளம். வர்ற ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை டிவைடட் பை 3600. அந்த 3600ங்கிறது அவரை செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான விஷயம். சரிங்களா. எதுக்காக நம்ம இந்த கன்வர்ஷனாக பண்ணுறோம்? ஒரு வாட் என்பது 1 ஜூல் பர் செகண்ட். ஸோ 1 watt which is equal to 1 joule per second இன்ட்டு 3600 செகண்ட் அப்படின்னு போடும்போது செகண்ட் கட் ஆகுது ஜூல். அப்போது கிலோ ஜூல் அப்படின்னு வரும். 10⁻³ உங்களுக்கு இஷ்யூ இல்லை, பட் த யூனிட் பிகம்ஸ் ஜூல். அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா இங்கே டிவைடட் பை வர ஆன்சரை இங்கே 3600 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இதை டிவைட் பண்ணும்போது வாட் யூ ஆர் கெட்டிங் 10⁻11 வாட் ஹவர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஒரு வாட்டுங்கிறது 10⁻³ இதை 10⁸ × 10⁻³ வாட் ஹவர் அப்படின்னு எழுதலாம். எழுதும்போது திஸ் வேல்யூ பிகம்ஸ் 10⁸ கிலோவாட் ஹவர். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் 10⁸ கிலோவாட் ஹவரும் இருக்கும். சில நேரம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 10⁻11 கிலோவாட் ஹவரும் இருக்கும். அப்போ என்ன செய்வோம்? ஸோ 10⁸ நீங்கள் பிக் பண்ணுவீங்களா 10⁻11 எடுத்தோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 10⁻11 இருக்கும். நம்ம அதே கூட செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன் கிலோவாட்டுன்னு அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லும்போது இன் டெர்ம்ஸ் ஆஃப் 10⁻³ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோவாட்டில் தான் நம்ம அந்த ஆன்சரை ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா. கெப்பாசிட்டர் கனெக்டட் வித் அ பேட்டரி ஹாஸ் அ சார்ஜ் சேஞ்சுன்னு இருக்குது சார்ஜ் Q. தி சார்ஜ் இன்க்ரீசஸ் டு 2.5 Q. இட் அ dielectric material with a dielectric constant K is inserted if a dielectric material with dielectric constant K இன்சர்ட் ஆகும்போது the value of Kங்கிறது என்னவாக இருக்கும்? அப்போ நம்ம உடனே போய் போட்டுறக்கூடாது. Kவோட வேல்யூ 9 × 10⁻9. ஏன்னா K என்பது 1/4πε0 that is equal to 1/4π × 8.85 × 10⁻−12. ஏன்னா அது பெர்மிட்டிவிட்டியோட யூனிட்டு ε0. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 × 10⁻9 அப்படின்னு நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கிடையாது. அப்படி இருந்தால் தான் இங்கேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த ஆப்ஷனே இல்லையே. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கெப்பாசிட்டர்னு தெரிஞ்சிருச்சு, சார்ஜ் இருக்குது, அதில் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. இதை இணைக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு முதல்ல பார்க்கும்போது C = ε0A/d தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q அப்படிங்கிறது முதல். ஏன்னா இந்த சார்ஜை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சார்ஜுக்கு பேர் Q அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து Q' which is equal to 2.5 times of Q அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போது அதோட மதிப்பு 2.5 டைம்ஸாக உருவாயிருக்கு. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு வித் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியத்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு Q' என்னவாக இருக்குது 2.5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ அதற்கான காரணம் டைஎலக்ட்ரிக் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஹவ் டு சால்வ் இட்? இந்த கொஸ்டினுக்கு டைரெக்டான ஆன்சர் தான் க்யூவாக இருக்கும்போது ε0A, 2.5 Qன்னு வரும்போது ε0A × K. அப்போ இது ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ Kவோட வேல்யூ 2.5ன்னு அர்த்தம். இருந்தாலும் லாஜிக்கலாக சால்வ் பண்ணும். Q/Q 2.5 Qன்னு போடுவோம். Qவும் கட்டு. Qவோட ஃபார்முலா ε0A/d. இங்கே ε0A × K/T. ஏன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும். எல்லாம் கட் ஆகும்போது 1/2.5 1/K. ஸோ K which is equal to 2.5 அப்படின்னு இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது.
சிம்பிள் ஒன் தான். பட் இருந்தாலும் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின் கொஞ்சம் ரேர். நம்மளோட ஜேடபிள்யூ செக்ஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இந்த மாதிரியான கொஸ்டின் சில நேரம் எப்போயாவது ரேராக கேட்கப்படும். அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? In a region of space, the peak electric field due to electromagnetic wave is 50 Newton per coulomb. Find the average energy density in this region. Average density சொல்லும்போது ஒரு ஃபார்முலா rho is equal to 1/2 epsilon naught into E square. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதே 8.85 into 50 ஸ்கொயர் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையுமே போட்டுருவோம். டிவைடட் பை 2 அப்படின்னு போடுவோம். ஏன்னா இங்கே பை 2 தான் இருக்கு இல்லையா? இது மாதிரி நம்ம போட்டோன்னா வரக்கூடிய ஆன்சர் கிட்டத்தட்ட நமக்கு 1.1 அப்படிங்கிற ஆன்சர் 5.5 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த கொஸ்டினோட இஷ்யூவே அதுதான். ஸோ 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். அப்போது 8.8 இன்ட்டு 10⁻⁻12 இன்ட்டு 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2500 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 11 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். கிட்டத்தட்ட 11 இன்ட்டு 10⁻⁻9 அப்படிங்கிற கண்டிஷனில் ஒரு ஆன்சர் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஆன்சர் இருக்குது 1.1 இன்ட்டு 10⁻⁻8. ஸோ நான் அந்த வேல்யூ நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்தோட இஷ்யூவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நாட் லைக் தட். ஒய்? பிகாஸ் அவங்க கொடுத்துருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்எம்எஸோட வேல்யூ. அப்போ என்ன செய்யணும், அவங்க பீக்குங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆர்எம்எஸ்னால் என்ன அர்த்தம்? The RMS electric field ERMS that is equal to epsilon naught divided by square root of 2 அல்லவா? அதன்படி இந்த E ஸ்கொயரை டேரெக்டாக போடாமல் epsilon naught by square root of 2 ஸ்கொயர்னு போடணும். இது ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது டிவைடட் பை 2ஆக மாறும். அப்போ 2 2 4. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட ஆன்சரே 2 மடங்கு குறையுது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். அதை மிஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் மிஸ் ஆகும். சரிங்களா? அதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா அப்போ என்ன ஆகுதுன்னா epsilon naught E naught ஸ்கொயரு டிவைடட் பை 4னு மாறுது. Substitute the value of epsilon naught here, the value of E naught here divided by 4 போடும்போது 5.5 into 10⁻3 அதுக்கப்புறம் இங்கே 10⁻⁻12 that becomes 5.5 into 10⁻⁻9 joule per meter cube. இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா அந்த 5.5 into 10⁻9 இருக்கு இல்லையா, that is also available in the answer. நீங்கள் டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நோ. why? Because they have given average energy density கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஆவரேஜுங்கிறது மொத்தம் 2 times. ஸோ 2 times ஆஃப் ரோ அப்படிங்கிற ஸ்டெப்பை தான் நம்ம போட்டாகணும். போடும்போது அப்போ வரக்கூடிய வேல்யூ 11 into 10⁻⁻9. 11 into 10⁻⁻9 இருக்கா? இல்லை. 1.8 into 10⁻⁻8 தான் இருக்குது. 11 சம்மந்தப்பட்டது இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த யூனிட்டை நம்மளால் டேலி பண்ண முடியும் இல்லையா? ஹவு டு டேலி திஸ்? அதை டேலி பண்ணுறதா இருந்தால் 11 டிவைடட் பை 10 into 10⁻⁻9 போடுவோம். இந்த 11 என்பது 11 into 10⁻⁻1 ஆனால் தான் இங்கே 1.1 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி அப்போது இதை 1.1 into 10⁻1 அப்படின்னு போட்டிங்கன்னா 11 into 10⁻⁻9. அப்போ 1 - 9 which is equal to 8 அல்லவா? அப்போ 1.1 into 10⁻⁻8 ஜூல் பர் மீட்டர் கியூப். இப்படி தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதனால் இந்த ஸ்டெப்புக்கு ஃபைனல் ஸ்டெப்புக்கு முதல் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ஆன்சரும் நம்மளோட ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபைனல் ஸ்டெப் ஆன்சரும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஃபைனல் ஸ்டெப் ஆன்சரை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டியூன் டவுன் பண்ணி யூனிட் கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்சர் வருது. ஸோ இப்படி தான் நம்மளோட கொஸ்டின்ஸை நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இன் JEE எக்ஸாம்ஸ். 2 charges Q and 3Q are separated by a distance R. If X is the distance from Q where the electric field is 0, find the value of X. ஸோ Q and 3Q இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் R. இந்த டயக்ராமை நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம படிக்கிறது தான் ப்ராப்ளம். இஃப் X is the distance from Q வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கும் க்யூவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு எக்ஸு. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறத நானும் சொல்லிடுறேன், நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், K into Q டிவைடட் பை R ஸ்கொயர். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம K into Q டிவைடட் பை R ஸ்கொயரு விச் இஸ் ஈக்குவல் டு அனதர் டிஸ்டன்ஸு R minus X அப்படின்னு வச்சுட்டு K into Q divided by R minus X square அப்படிங்கிறத போட்டுட்டு இதுலேருந்து X கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வராது. மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதர்ஸ் பார்க்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆன்சர் வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட செப்பரேஷன் பாயிண்ட்டு க்யூவிலேருந்து இந்த செப்பரேஷன் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் எக்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஆரே நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம என்ன சொல்லிட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எங்கே 0 இருக்கும், இப்போ அதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஈக்கும் க்யூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸு. ஈக்கும் 3Qக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, R - X. அதுதான் நான் போடணும்.
k into q by x square, k into 3q divided by r minus x square. k கட்டு, qவும் கட்டு. அப்போ 1 by x square which is equal to 3 divided by r minus x square. அப்படி வரும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது by squaring this 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், x ஸ்கொயர் பண்ணால் x, ரூட் 3 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ரூட் 3, r minus x ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ரெண்டும் கட்டாய் r minus x. ஸோ r minus x மேலே x இங்கே, r minus x equal to square root of 3 into x. square root of 3ங்கிறது என்ன, 1.73 எழுதலாமா, 1.73x. அதோட இந்த xன்னு ஒன்று ஆட் ஆகும்போது 2.7x. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2.7ங்கிற ஆன்சர் இருக்கான்னு தான் என்னோடய மைண்டு போகுது. ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு, எனக்கு r ஈக்குவல் டு 2.7xன்னு வந்துருச்சு. நான் எங்கே 2.7 இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை நம்மளோட அவசரத்துக்கு இந்த ஆப்ஷன் 2.73 இருக்குன்னு வைங்க, டக்குன்னு கிளிக் பண்ணும். ஆனால் அது கிடையாது, எல்லா இடத்துலையும் பக்கத்தில் ஆறுங்கிற ஒரு வார்த்தை இருக்கே. அப்புறம் தான் என்ன பண்ணோம், சுதாரித்தோம். என்ன பண்ணேன், தென் x which is equal to r divided by 2.73ன்னு போடும்போது 0.37r அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 which is correct. அதனால தான் அந்த நம்மளோட விஷயமே. இங்கே நீங்கள் பண்ணுற மாதிரி kq divided by r ஸ்கொயர்னு போட்டு k into 3q divided by r minus x ஸ்கொயர்னு போட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு தப்பான ஆன்சர் தான் வரும். யார் கண்டா இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆன்சர்ஸில் ஒரு ஆன்சர் கூட x equal to அப்படின்னு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட ஃபெலோ மெம்பர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். Light from two sources of intensity ratio 1:9 and the phase difference is 60 degree on the screen. Find the ratio of net intensity அப்படின்னு கேட்டிருக்காங்க when they are coherent versus when they are not. ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 25. இதுவுமே ஒன் ஆஃப் தி ரேர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா லாஸ்ட்டாக நான் பார்த்த 2 கொஸ்டின்ஸில் சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேரான கொஸ்டின்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க, ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான கொஸ்டின்ஸு. அதுவும் சாப்டர் நம்பர் 25லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு பேர். இப்போ இதிலே பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான காம்படிஷனும் அதிகமாக தான் இருக்கும், கொஸ்டினோட லெவல்ஸும் அதிகமாகும். இதுக்கு முன்னாடி போன என்னோட 2023 கொஸ்டின் சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் 22 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். அதில் மோஸ்ட்லி 20 கொஸ்டின் மினிமம் நம்ம அட்டன்பபிளாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 5லேருந்து 10 கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு சவாலான கொஸ்டின்ஸாகவே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு வருஷம். அதை நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், அந்த லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணுறது இல்லையா, அதில் தான் மாட்டும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் 4 ஸ்டெப் கொஸ்டின் தான், ஆனால் இந்த லாஜிக் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது. அதை சொல்கிறேன். யூஸ்வலாக I equal to I1 I2 ரேஷியோ 1:9, ஃபேஸ் ஆங்கிளோட டிகிரி 60. யூஸ்வலாக நம்ம ஐயோட வேல்யூ I மேக்ஸ்னு கண்டுபிடிப்போம், இல்லை I மினிமம்னு கண்டுபிடிப்போம். பண்ணும்போது I1 + I2 + 2 into square root of I1 I2 cos 5. இது நம்ம ஃபார்முலா நம்ம சாப்டரில் பார்த்துருப்போம். அதன்படி I1ங்கிறது I2ங்கிறது 9i. இந்த வேல்யூஸ் ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9i², cos 60யோட மதிப்பு 1/2. தட் பிகம்ஸ் 9 + 1 10i ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர்லேருந்து வெளில எடுத்தால் 3i, 3 6 டிவைடட் பை 2 2 கட்டுச்சுன்னா 3 13. நம்ம 13 போட்டு போயிட்டே இருப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் அப்படிங்கிற ஸ்டேஜில் போடும்போது வாட் வில் கெட், இங்கே 10 + 3 13, அதே போல் 10 - 3ங்கிறது மினிமம் 7. அப்போது 13 கீழ் 7 அப்படின்னு பார்த்தா அந்த ஆன்சரே இங்கே இல்லை. ஆனால் 13 கீழ் 10 இருக்குது, 7 இல்லை. நான் இதை 2-3 தடவை சால்வ் பண்ணிவிட்டு ஒருவேளை ஆப்ஷன் தப்போ அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், கொஹீரண்ட் வர்சஸ் தே ஆர் நாட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I1 I2 ஆட் பண்ணிக்க தப்பு இல்லை, ஆனால் இங்கே ஃபேஸ் ஆங்கிள் வராது. ஏன்னா நான் கோஹிரண்ட் சோர்ஸஸில் தேர் வில் பி நோ ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது தியரி. இந்த தியரியை அவங்க அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் 9 + 1 10 அல்லவா, அந்த 10 போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 13 கீழ் 10 அப்படின்னு இருக்குது. உங்களை குழப்பறதுக்கு 13 கீழ் 7ன்னு ஒரு ஆன்சர் நான் கொடுக்குறேன்னு வைங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு போகிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், இல்லை இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு சி. வென் தே ஆர் நாட்னு சொல்லும்போது இன்கோஹிரண்ட் சோர்ஸஸில், நான் கோஹிரண்ட் சோர்ஸஸில் தேர் வில் பி நோ ஃபேஸ் ஆங்கிள் கன்சிடர்ட், இட் வில் பி கன்சிடர் ஒன்லி வித் த இன்டென்சிட்டி அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம ஃப்ளூக்கில் 13 கீழ் 7ன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டெப்பும் நமக்கு ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸாக கொடுக்கப்பட்டால் 100% நம்ம அதை தான் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கீவேர்டை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். சரிங்களா? அடுத்ததாக, த பல்க் மாடுலஸ் ஆஃப் ரப்பர் K 9 × 10⁸ டு வாட் டெப்த்னு கேட்டால் H.
ஸோ தட் த வால்யூம் டிக்ரீசஸ் பை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க வால்யூம் பர்சன்டேஜ். அப்போ del V by V டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 kg/m3. இது அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கலனாலும் நம்ம தான் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வேல்யூலாம் யோசிக்க தேவையில்லை. ஜியோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டேன், இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பல்க் மாடுலஸ் ஃபார்முலா டெல்டா பி டிவைட் பை del V by V. டெல்டா பி ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச். ரோ என்பது டென்சிட்டி, ஜி என்பது ஆக்சலரேஷன், ஹெச் என்பது டெப்த், டிவைடட் பை டெல்டா வி. டெல்டா விங்கிறது பர்சன்டேஜில் கொடுத்ததுனால 0.02 டிவைட் பை 100, இங்கே 9 × 10⁸. This value of water 1000, value of G 10, value of H இந்த 100 மேலே போச்சுன்னா 10⁻²ன்னு எழுதுறேன். எதுக்காகனா 10⁻1 2 3 3 6 இதை அப்படியே அழகாக கட் பண்ணோம்னா இங்கே 9 × 10⁻²ன்னு வரும். இதை நான் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 9 × 10⁻²னா 900 இன்ட்டு 0.02ங்கிறது 2 × 10⁻−2ன்னு போட்டிங்கன்னா இந்த 2 -2 இந்த 2 0 கட் ஆகும். 9 2 18. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? 18ங்கிற ஆன்சரும் இருக்குது, பக்கத்தில் 180ன்னு இருக்குது. ஏன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஷனில் 10 பவர் கன்ஃபியூஷனில் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டோம் தெரியாதனமா, ஒரு 10 விட்டுட்டோம் டிவைட் பண்ணுறதுக்குன்னா, அப்போ அந்த ஆன்சர் 180ஆக இருக்கும். அந்த ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கிறதுக்காகவே பக்கத்தில் 180ம் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் ஜாலியாக கொண்டு போனோன்னா 1.8 மீட்டர்னு கூட கொடுப்பாங்க. ஏன்னா மறுபடியும் எங்கள் ஒரு 10 பவர் கன்வர்ஷனில் மிஸ்டேக் பண்ணால் இது 1.8ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லவா? அதன்படி தான் இந்த சம்லாம். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் எல்லா கொஸ்டின்லையும் 2 ஆன்சராவது கிட்டத்தட்ட நியர்பை ஆன்சராக இருக்குது. அதனால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, யூனிட் கன்வர்ஷனில் ஆரம்பித்து எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் லைக் 10⁻−2னா -2 தான், 10⁻−3னா -3 தான். இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணாலும் 10⁻−2ன்னு போடுறதுக்கு பதிலாக 10⁻−3ன்னு போட்டால் ஆன்சர் 1.8. 10⁻2ங்கிறதுக்கு பதிலாக 10⁻3ன்னு நம்ம அவசரப்பட்டு போட்டோம்னா 180ன்னு ஒரு ஆன்சர். எல்லா ஆன்சரும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். சரிங்களா? யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் வித் தட். If the error in the length and cross-sectional diameter of the wire is both 1%, then the error in resistance will be what? So resistance, length, cross-sectional area இது மூணுத்தையும் cross-sectional diameterன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், cross-sectional ஏரியான்னு எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு del L by L, del A by L 1%, del R by R. அப்போ இதை ரெசிஸ்டன்ஸோடு இணைக்கக்கூடிய ஃபார்முலானா rho L by A, R which is equal to rho L divided by A. ரோவோட பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கல, பட் L இருக்குது, A இருக்குது. ஸோ வாட் ஐ ஹேவ் டிட், Lோட பவர் 1, ஏவோட பவர் 1, del L by L ப்ளஸ் del A by A. இது என்ன தான் இருந்தாலும் A இங்கே மேலே போச்சுன்னா A பவர் -1 தானே, நான் இங்கே மைனஸ் போடக்கூடாது. எரரை பொறுத்த மட்டும் அது பண்ணக்கூடாது. அதான் அதோட நம்ம ரூலே. ஈவன் உங்களுக்கு 10 to the power of A பவர் ஆஃப் -5 கூட இருக்கட்டும், அப்போவும் அது +5 × del A by A தான். ஏன்னா எரருங்கிறது நம்ம பர்சன்டேஜ்லேருந்து என்ன ஆகுதுன்னா இருக்கக்கூடிய மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கை ஆட் பண்ணிட்டு தான் போனால் அதில் கழித்தலுக்கு வேலையே இல்லை. அதாவது துரு பிடிக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதில் துரு ஏறிட்டே தான் போயிட்டுருக்கும், அதில் வந்து நம்ம கணக்கு வழக்கு பார்க்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ப்ளஸ் தான், அதுக்கு நோ சிம்பிள் ஃபார் நெகட்டிவ், இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எரர். அப்போ 1 + 1 = 2ன்னு போடும்போது 2%ங்கிற ஆன்சரும் இருக்குது. தட் இஸ் ராங். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் இங்கே கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை எடுத்துருவோம். யூஸ்வலாக கிராஸ் செக்ஷனுங்கிற வார்த்தையை படித்தோன்னே ஏரியா தான் ஞாபகம் வரும். அந்த மிஸ்டேக்கை தான் நானும் பண்ணேன், பட் ஆல்ரெடி ஐ ஹவ் கரெக்டட் இட். பட் உங்களுக்கு அது நமக்கு சொல்லும்போது நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதை நோட்டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஆக்சுவலி த கிராஸ் செக்ஷனல் டயாமீட்டரோட எரர். அப்போது del D டிவைடட் பை Dன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி சார் ஆன்சரில் வரும்? rho L by A, ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னு கொடுத்தா A = πr² போடுவீங்க. ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது π டிவைடட் பை 4d² அப்படின்னு கொடுப்பீங்க இல்லையா, அதை தான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். π/4ங்கிறது கான்ஸ்டன்ட், மேலே வராது, ரோவை பற்றி கொடுக்கல. அப்போது del L by A, L × D power -2 இல்லையா, இந்த மைனஸுங்கிறது இதில் கணக்கில் வராது, இந்த 2 இங்கே வந்துடும். திஸ் பவர் இங்கே L பவர் 1ங்கிறதுனால 1 × del L by L, இங்கே Dங்கிறது பவர் 2 இருக்கிறனால 2 மல்டிப்ளைடு வித் del D by D. அப்போது 1 del L by Lங்கிறது 1, 2 × del D by D அப்படிங்கிறது 1, 1 + 2 3%. ஸோ ஆப்ஷன் நம்பர் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது, 3%ங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதுதான் இந்த கொஸ்டின்ஸோட பியூட்டியே. ஓகே, வாட் இஸ் த பிலோ லாஜிக் கேட் சர்க்யூட் ஈக்குவலன்ட் டு? ஏங்கிறது நாட் கேட்டுக்குள்ளே போகும்போது A பார், பிங்கிறது நாட் கேட்டில் போகும்போது B பார். ரெண்டத்தையும் என்ன பண்ணுறாங்க, N&D கேட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் A பார் டாட் B பார், அதுக்கப்புறம் டோட்டல் பவர் ஆஃப் பார் அப்படின்னு எடுக்கும்போது தட் பிகம்ஸ் A + B. ஸோ தட்ஸ் த லாஜிக்.
இல்லை இந்த லாஜிக்கை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஏ பி ஏ பார் பி பார் அதுக்கப்புறம் ஏ பார் டாட் பி பார் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏ பார் டாட் பி பாரோட டோட்டல் பார் அப்படி இருப்போமா 0 0 0 1 1 0 1 1 இங்கே this becomes 1 1 0 0 this become 1 0 1 0 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 0 0 0 இதோட பார் எடுத்திங்கன்னா 0 1 1 1 ஸோ அப்போ என்ன அர்த்தம் 0வும் 0 ஆட் பண்ணால் தான் 0 மற்ற எதை கொண்டு வந்தாலும் 1ன்னு வருது அப்போ அதோட ரிசல்ட்டுக்கு பேர் என்ன ஆர் கேட்டில் மட்டும்தான் என்ன 2 0 இருந்தால் மட்டும் த ஆன்சர்ஸ் வில் பி த இன்புட் ரெண்டும் 0வாக இருந்தால் அவுட்புட் 0வாக இருக்கும் மற்றபடி அங்கே 1ன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்தாலோ இல்லை ரெண்டுமே 1ஆக இருந்தாலோ த ரிசல்ட் வில் பி 1 அப்போ திஸ் ஃபாலோஸ் வாட் கேட் ஆர் கேட் அல்லவா ஸோ அதை தான் நம்மளும் பண்ணியிருக்கோம் அதை தான் நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக இங்கே ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன் பட் நீங்கள் லாஜிக் கேட் படி நீங்கள் பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும் அதன்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் பிகாஸ் 29ல் செமிகண்டக்டரில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் லைக் ப்ளம் ஆர் கேக் வாக் கொஸ்டின் அதனால் பொறுமையாக உட்காந்து லாஜிக் கேட் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இம்ப்ரூவ்டான ஆன்சர் கிடைக்கும் ஒரு எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு வச்சுங்களேன் ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர் இன்ஃபர்ட் ஃப்ரம் A prism has a refractive index of mu equal to cot A by 2. Find the minimum deviation if it is kept in air. A is the angle of what? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண இந்த 5 கொஸ்டின்லேயே இருக்குது அதாவது செஷன் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்குன்னா இந்த கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 24ல் சேம் கொஸ்டின் வித்தவுட் எனி ஏன்னா அந்த ஆப்ஷனில் கூட ஒரு சின்ன சேஞ்ச் கூட பண்ணல அப்படியே கேட்டுருக்கு ஸோ தட்ஸ் அ ரிப்பீட்டட் ப்ராப்ளம் நீங்கள் நம்மளோட பழைய வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோனா ரொம்பலாம் போவேணாம் இந்த வாரத்திலே எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன்ல நீங்கள் கண்டினியூஸாக எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்பட்டிருக்கும் அதனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் திருப்பி கொடுக்க விரும்பல நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அடுத்த கொஸ்டினுக்குள்ளார போகிறேன் கிவன் டூ ஐசோபேரிக் ப்ராசஸ் கம்பேர் த ப்ரெஷர்ஸ் ஐசோபேரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா P1 which is equal to P2 அல்லவா ஏன்னா ஐசோபேரிக் ப்ராசஸ்னால் P1 P2 ஒன்றா தான் இருக்கும் அப்போ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிடலாமா கிடையாது அதில் தான் என்னென்னா அவங்க கொடுக்க வந்திருக்கிறது நமக்கு டக்குன்னு அந்த இன்ஃபர் ஆகும் இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம நிறையா பண்ணுவோம் அது எப்படி ஐசோபேரிக்னா P1 equal to P2 நமக்கே தெரியும் அந்த ஆன்சரை ஒருத்தவங்க டேரெக்டாக கொடுத்துருவாங்களா அங்கே ஏன் P1 less than P2 P1 greater than P2 இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது திஸ் இஸ் P1ங்கிறது ப்ராசஸ் நம்பர் 1 அல்லது அந்த நம்பர் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வுக்கு பேர் ஏ இந்த கர்வுக்கு பேர் பி அப்படின்னு கொடுத்து பிஏ லெஸ் தென் பிபி பிஏ கிரேட்டர் தென் பிபி பிஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிபி அப்படின்னு கொடுத்தா கூட இது வேறு கர்வு இது வேறு கர்வு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு ஈக்குவலுக்கு வேலை இல்லை ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற P1 P2 ரெண்டு தான் சேம் இதில் இருக்கக்கூடிய இனிஷியல் ப்ரெஷர் இதில் இருக்கக்கூடிய ஃபைனல் ப்ரெஷர் தான் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போது இது வேறேங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேம் கொடுக்கும்போதே 1 2ன்னு கொடுத்து P1 equal to P2ங்கிற வார்த்தையை ஹைலைட்டான வார்த்தையை கொடுக்குறாங்க அப்போ என்ன செய்வோம் நீட்டாக இந்த ஆன்சரை தான் கிளிக் பண்ணுவோம் அது தெரிஞ்சு தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஹவு டு சால்வ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV which is equal to NRT அப்போது அவங்க கேட்டிருக்கிறது this is V and this is T இப்போ இங்கே ஒரு கோடு போட்டு இதை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் யூ வில் டூ தட் இஸ் V divided by T that is the slope x axisல Vயும் y axisல Tயும் ஸோ அந்த ஆங்கிளில் V by T which is equal to R by P அப்போது V by T is proportional to 1 by P அல்லவா அப்போ ஸ்லோப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் ஸ்லோப் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ப்ரெஷர் கம்மி ஸ்லோப் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் கூடுதல் அப்போ இதில் ஸ்லோப் அதிகமாக இருக்கக்கூடியது P2 அப்போ அதனுடைய ப்ரெஷர் P2 கம்மியாகும் ஸ்லோப் கம்மியாக இருக்கக்கூடியது நம்பர் 1 அப்போது அதில் ப்ரெஷர் அதிகமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேட் பிகம்ஸ் P1 இஸ் கிரேட்டர் தென் P2 அல்லவா அதன்படி ஆன்சர் பிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா ஒரு சின்ன பயம் ஏற்பட்டு மிஸ்டேக் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கொஸ்டினில் சரிங்களா ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் an artillery of mass M1 carries a shell of M2 mass initially both are at rest if artillery fires the shell on the smooth ground in the horizontal direction then the ratio of artillery and shell will be what ஆன்சரோ நியூமரிக்கல் ஸ்டஃபோ எதுவுமே கொடுக்காம ரொம்ப குழப்பமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது ஆன்சரை ஒரு தடவை பார்த்துருங்க M1 by M2 M2 by M1 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ கைனட்டிக் எனர்ஜியும் மாஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனாக என்ன பண்ணுவீங்க கைனட்டிக் எனர்ஜி 1
டிவைட் பை கைனெட்டிக் எனர்ஜி 2 அப்படின்னு போடும்போது 1/2 m v1 ஸ்கொயர் m1 v1 ஸ்கொயர் 1/2 m2 v2 ஸ்கொயர். இதான கரெக்டு? அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணும்போது அழகாக என்ன வருது? m1/m2 ஆப்ஷனில் இருக்கா? தட் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் வாட் நம்மளோட இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம், பியூட்டிஃபுல்லான விஷயமே அதான். என்ன சார் கைனெட்டிக் எனர்ஜி இதான ஃபார்முலா? சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இதையே சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது இல்லைங்கிறீங்களே எப்படி? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி டியூ டு ஆர்ட்டிலரி அண்ட் ஷெல். அதாவது ஒரு துப்பாக்கியிலேருந்து ஒரு ஷெல்லுலேருந்து வெளியில் போகுது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் அட் ஆல் இட் இஸ் கம்மிங் அண்டர் kinetic energy. It is also come under linear momentum. There is some momentum accessing here. அப்போ வந்து இந்த kinetic energy is not only kinetic energy, it is momentum based. ஸோ அப்போ momentum basedக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டால் kinetic energyயோட ஃபார்முலா படி potential momentum divided by 2m momentum square. ஸோ momentumோட ஃபார்முலா mass into velocity அது ஸ்கொயர் பண்ணுறோம் divided by 2mனு போட்டால் என்ன வரும்? m square v square divided by 2m then becomes இது கட் ஆச்சுன்னா 1/2 m v ஸ்கொயர். அப்போ ரெண்டும் சேம் தானே சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறோம் p ஸ்கொயர் டிவைட் பை 2m1 p ஸ்கொயர் டிவைட் பை 2m12ன்னு போடுங்க. ரெண்டும் சேம் ஆங்குலர் மொமெண்டம் 2 கட் m2 மேலே m1 கீழே. இப்போ ஆன்சர் வந்துருச்சா? m2 டிவைட் பை m1ன்னு. அப்போது நீங்கள் லாஜிக் படி கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா போட்டாலும் m1 டிவைட் பை m2ங்கிற அக்யூரேட் ஆன்சரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மொமெண்டம் பேஸில் போகும்போது m2 பை m1ங்கிறதும் கிட்டத்தட்ட ஆப்ஷன் கரெக்டு தான். இதில் நான் எதை சார் சூஸ் பண்ணுறது? ரெண்டு ஆன்சருமே எனக்கு ஜஸ்டிஃபைடாக தான் தெரியுது. அப்படின்னா அப்ளிகேஷன் பார்க்கணும். அப்ளிகேஷன் இனிஷியலி போத் ஆர் அட் ரெஸ்ட். இஃப் த ஃபயர்ஸ் த ஷெல் ஆன் தி ஸ்மூத் கிரவுண்ட், அதாவது ஒன்றுத்தோட இம்பேக்டை இன்னொத்து மேலே ஏற்படுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆர்ட்டிலரி ஷெல்லில் மோதி அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நடக்குது. அப்போவே உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் யுவர் மொமெண்டம். ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருள் மேலே வேகமாக வரக்கூடிய ஒரு பொருள் ரியாக்ட் ஆகி அந்த வேகம் வெடிப்பு, அதன் காரணமாக அந்த ஷெல் வெளியில் போகுது, அந்த புல்லட்டு ஷெல்லுலேருந்து வெளியில் போகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கேரம் போர்டு இருக்குது. கேரம் போர்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய காயினை எப்போ நம்ம ஸ்ட்ரைக்கரை வச்சு தட்டுறோமோ தட்டும்போது இந்த மொமெண்டம் அதில் என்ன ஆகுது? கன்சர்வ் ஆகி அந்த காயின் மூவ் ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மொமெண்டம் பேஸ்ட். அப்போது மொமெண்டமோட ஃபார்முலா படி வரக்கூடிய ஃபார்முலா தான் p ஸ்கொயர் டிவைடட் பை 2m. அதன்படி நமக்கு கிடைக்கக்கூடிய m2 டிவைடட் பை m1 அப்படிங்கிறதே இதுக்கு மிகச்சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸ்டெப்புன்னு பார்த்தா 1 2 இதில் முடிச்சாச்சு. அப்புறம் மூணாவது ஸ்டெப்பு k1 ke2 அப்படின்னு போட்டால் 1/2 m1 v1 ஸ்கொயர் டிவைடட் பை 1/2 m2 v2 ஸ்கொயர். நீங்கள் எந்த ஆங்கிளில் போட்டாலும் நமக்கு ரெண்டு ஆன்சர் வந்துடுது. m1 பை m2ன்னு ஒரு ஆன்சர். மொத்த ஸ்டெப்பே இதுக்கு மொத்தம் 1 2 3 4. ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த கொஸ்டின்ஸோட பியூட்டியே. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்டம் பிரின்சிபல். ஸோ மொமெண்டம் பிரின்சிபலில் வரும்போது திஸ் ஃபார்முலா இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம முடிக்கிறோம். சரி சார், அப்போ இது கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்தால் என்னவாக இருக்கும்? ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், ஒரு தண்ணி தொட்டி, அதில் ஒரு ஓட்டை விழுது, அதுலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலாவை போடுங்க, கரெக்ட். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒரு கேரம் போர்டு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்லை ஒரு ஆர்ட்டிலரியிலேருந்து ஒரு ஃபயர் எடுக்கும்போது இது வெளியில் போகும். ஸோ ஒன்றுத்தோடைய எனர்ஜி இன்னொன்றுத்துக்கு கன்சர்வ் ஆகும்போது பை மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங், பை மீன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படி சொல்லும்போது அது மொமெண்டம் பிரின்சிபலில் வரும். இயல்பாகவே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய விஷயம் இயல்பாக கைனெட்டிக்காக மாறும்போது அந்த இடத்துல ½ mv ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தணும். அதற்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச தகவல்களையோ இல்லை முடிஞ்ச விளக்கங்களையோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். A spherical ball is released from rest in a long cylinder filled with glycerin. The graph of its velocity was time is what? கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு கிளாரிட்டியே வந்துச்சு. அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா லாங் சிலிண்டர் அவ்வளோதானே, ஃபில்டு வித் கிளிசரின். ஸோ இப்போ இதில் வந்து கிளிசரின் இருக்குது தானே, இதில் ஒரு ஸ்பெரிக்கல் பாலாக போடுறோம். இப்போ நான் இந்த டயக்ராம் போட்டதுக்கப்புறம் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாதி பேருக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஸ்டோக்ஸ் லா அல்லவா? ஸோ ஸ்டோக்ஸ் லா படி விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெரிக்கல் பால் போடுவாங்க. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போகும். அதுக்கப்புறம் இட் வில் டேக் an enormous amount ஆஃப் ஸ்பீடில் போகும். ஸோ அந்த ஸ்பீட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிப்போம். ஸோ த டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா விஸ்காசிட்டிக்கு முதல்ல அந்த ஸ்பெரிக்கல் பால் ரியாக்ட் ஆகக்கூடிய டைமிங்கிறது கம்மியாக இருக்கும்.
ஒன்ஸ் தட் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு பயங்கர வெரி கிரேட்டஸ்ட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இல்லையா. இதுதான் டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம பார்ப்போம். அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, முதல்ல அதோட டெர்மினல் பாயிண்ட் வர்ற வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதுக்கப்புறம் ஸ்டீப்பாகவும் போகும். அப்படி இருக்கக்கூடிய டயக்ராம் மொதல் டயக்ராம்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சார் ரெண்டாவது டயக்ராமையும் பார்ப்போமே. நமக்கு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகி ஸ்டீப்பாக டவுனுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. இந்த பாயிண்ட் என்ன, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரீம் டவுன் கிடையாது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியே கிடையாது. போட்டோன்னா கொஞ்சமாக தான் போகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிடிச்சா ஒரு ஃபுல் ஸ்பீடுக்கு போயிடும் இல்லையா. அடுத்து இங்கே ஸ்டெப் டவுனாக கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 3 டயக்ராம் ஸ்டெப் டவுனு, ஸ்டெப் அப்பாக இருக்கக்கூடிய டயக்ராம் இது ஒன்று மட்டும்தான். இந்த லாஜிக்லேயே நீங்கள் இந்த ஆன்சரை சூஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் அப்படி குருட்டாம்புக்குலலாம் பண்ணக்கூடாது. டயக்ராமுக்கு பக்கத்துலேயே வரைஞ்சி பார்த்து இது என்னென்னு ஃபஸ்ட்டு அதான் நான் சொல்கிறேன் இல்லையா. இதை பார்க்கும்போது எனக்குமே இந்த குழப்பம் இருந்துச்சு. அந்த டயக்ராம் போட்டதுக்கப்புறம் தான் இது எங்கேயோ பார்த்தோமேன்னு டக்குன்னு நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி வருது. ஸ்டோக்ஸ்லால் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஸ்கூலில் பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட், 11th 12th வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது அப்புறம் தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் கமிங் அட் சாப்டர் நம்பர் 10. தி ஆன்சர் இஸ் ஏ. கிராஃப் டைப்பாகவும் கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான டயக்ராம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு வரணும். மறக்காமல் டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், எதையும் ரெஃபர் பண்ணாமல் உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க பார்ப்போம். நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். ஐ நோ வெரி வெல் அபவுட் யூ மை கஸ்டமர்ஸ், மை சப்ஸ்கிரைபர்ஸ். புக்கை பார்த்து போடணுன்னு அவசியம் இல்லை. டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துச்சுன்னா ஞாபகம் வந்துச்சு இதான் சார் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, புக்கை ரெஃபர் பண்ணிட்டு பொறுமையாக போடுங்க. நாட் அன் இஷ்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் 31/1/2024 ஷிஃப்ட் நம்பர் 2ஓட கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெமரி பேஸ்டு தான். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி என்னோடய சால்விங் எல்லாமே ஈஸி லெவல் அண்ட் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு பட்டிங் ஆஸ்பிரண்ட்டாக அது உங்களுக்கு சில நேரம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்திடும். ஈஸி அண்ட் மிட் லெவல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கிற கான்ஃபிடன்ஸ் தட் வுட் இம்ப்ரூவ் யூ. ஸோ அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கொடுக்கலன்னா என்ன, எவ்வளோ சேனல்ஸில் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. கொஸ்டின்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து பார்த்து அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணலாம், விட்டு போன கொஸ்டின்ஸை. சரிங்களா. ஒரு என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். வை பிகாஸ் crash course will be conducted on March and April 2024 for JEE and NEET aspirantsக்கான crash course கண்டக்ட் பண்ணப்பட போகுது from March and April. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். அவர் டீம் will communicate you அப்படிங்கிறது சொல்லிட்டு our usual stuff. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.